என் பேர் ஸ்வேதா மனோகரன். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இது நார்மலாக என்னோட ஐடியா. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. லைக் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் தான் நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான தெளிவு இருக்கணும். இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த விஷயம் மாறணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் பர்சன் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா கிளியராக நான் இவங்களுக்கு தான் ஓட் பண்ணுறேன், இந்த பெர்ஸ்பெக்டிவ்காக தான் நான் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இப்போ ஒரு கேண்டிடேட்டை நம்ம சூஸ் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கீங்க, அது கண்டிப்பா உண்மைதான். நீங்க எதன் அடிப்படையில ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவீங்க தெளிவா? இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறையா பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு டீம் இருப்பாங்க, பல வருஷமா அவங்களுக்கே ஓட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க ஃபேமிலியில் வரவங்கள வந்துட்டு நீங்கள் இவங்களுக்கே ஓட் பண்ணுங்க அந்த மாதிரியும் சொல்கிற சில பேர் இருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நீட் இருக்கு, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு எலெக்ஷன் வின் பண்ணி ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்துல தெளிவாக இருக்கணும். இது வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்களா, இதை பண்ணியிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். செகண்ட், ஓகே இதை பண்ணியிருக்காங்களா, அடுத்து இதையும் நமக்காக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகணும். இன்கேஸ் அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டி அவங்க என்ன பண்ண போறாங்க, சான்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஓட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட தேவை அதான முக்கியம், ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்துட்டு ஃபுட் இல்லாமல் நிறைய சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய பண்ணுறாங்க, பட் ஸ்டில் சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை எவ்வளோ நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. கேபிட்டலுங்கிற விஷயம் தான் இப்போ பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேபிட்டல் இல்லாமல் நிறைய குழந்தைங்க ஒர்க்குக்கும் போகிறாங்க. அதே கேபிட்டல் இருந்தும் ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அது நமக்கு எந்த இடத்துல எது தேவைங்கிறதுல கிளியரா புரிஞ்சு ஓட் பண்ணுங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண செயல்பாடுகள், அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை தரணும், இவங்க கண்டிப்பா செய்வாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா நான் அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணுவேன். இப்போ எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஸ்வேதா நாளைக்கே சிஎம் ஆகுறாங்க, ஒரு பெண் சிஎம்மா ஆகுறாங்க, என்ன பண்ணுவாங்க? நான் ஃபர்ஸ்ட் பெண் சிஎம் ஆனேன்னா நான் எந்திரிச்சோடனே பண்ற மொதல் வேலை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்ன நீட் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஏன்னா நம்ம காமனாக நினைக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் நீட் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீட் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நீட்ஸ் இருக்கும். சில பேர் புக்ஸ் வாங்குறதுக்கே காசு இல்லாமையும் இருப்பாங்க. சில பேர் அந்த ஸ்டேஜ்ல மேலையும் இருப்பாங்க. ஸோ காமனா அவங்களுக்கு என்ன பர்டிகுலரா தேவைப்படுதுங்கிறத பார்த்து அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண நினைப்பேன். நம்ம அதை வீட்டில் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்கள டெவலப் பண்ணிக்குவாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ ஒருத்தரால காலேஜ் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, இல்லை எங்கேயோ வெளியே போய் படிக்கணும்னா அதுக்கான கேபிட்டல் அவங்க கிட்ட இருக்கணும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதிகமான அமௌண்ட்டுக்கு ஒருத்தன் போய் படிக்கணும்னு ஒரு கோர்ஸ்க்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க, பட் அவங்களால அதை படிக்க முடியலங்கிறதுக்கான முக்கியமான காரணம் கேபிட்டல். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெளிவாக நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்.